கல்யாணம் ஆகணும்னு கடவுள்கிட்ட போய் வேண்டுவீங்க. ஆனா ஒருத்தவங்க கடவுளையே கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அது யாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் ஒரு துளசி செடிக்கு கீழே இருந்து ஒரு குழந்தைய எடுக்கிறாரு. அந்த குழந்தைய அவரோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்தாரு. ஆனா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அது சாதாரணமான ஆசை கிடையாது. கடவுள் விஷ்ணுவையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆசையை வச்சுக்கிட்ட குழந்தை தான் நம்ம ஆண்டாள். தினம் தினம் ஆண்டாள் கடவுள் விஷ்ணுக்காக பாட்டு பாடுறது, பூமாலை சாத்துறதுன்னு அவரோட நினைப்பிலேயே இருந்தாங்க. பெரியாழ்வார் நம்ம ஆண்டாள் இப்படியெல்லாம் பண்றத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. கடவுளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு. இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயமா அவர் யோசிச்சார். ஆனா ஒரு நாள் அந்த கடவுள் விஷ்ணுவே இறங்கி வந்து ஆண்டாள் சாத்தின பூமாலையை ஏத்துக்கிட்டாரு. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு, ஆண்டாள் ஒரு சாதாரணமான குழந்தை கிடையாது, அவங்க பூமியில பிறந்த ஒரு தெய்வீக குழந்தைன்னு. அப்படித்தான் ஆண்டாளோட கனவும் நிறைவேறிச்சு. விஷ்ணுவும் ஆண்டாளும் ஸ்ரீரங்கத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.